Hi friends, welcome back to Roslyn Lifestyle. இன்னைக்கு நம்ம சூப்பரான வீடியோல வந்திருக்கோம். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ். ஓகே, நம்ம ஒரு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய், சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி போட்டாச்சு. 2 வெங்காயத்தையும் நறுக்கி போட்டாச்சு. 3 பச்சை மிளகாவையும் அதில் போட்டாச்சு. 2 தக்காளியும் அதில் கட் பண்ணி போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பு போட்டும் வதக்கிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ நம்ம வேக வச்சா அது கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி காரசாரமாக டிஃபனில் இட்லி கூட இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறவங்க எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு நான் உப்பு செக் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ குக்கர் மூடி 2 விசில் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிடுச்சு, நல்லா குழஞ்சி நல்லா இதுவாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மத்து வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், அப்புறம் 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதை மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த தக்காளி நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்க தக்காளி கூட்டையும் எடுத்து இதில் போட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா கொதிக்கலாம். இப்போ அந்த குக்கர்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி இதுலேயே கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது கொதிக்கட்டும். இப்படியே இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு என்ன பண்ணலான்னா 1 டேபிள் ஸ்பூன் நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதையும் நல்ல தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஈஸியாக டிஃபனுக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.